ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இப்போ நம்ம மேகி தான் செய்ய போகிறோம். சிம்பிள் மேகி. 7 மேகி எடுத்திருக்கேன். 6 பேருக்கு குக் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுடுறேன். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். மேகி வந்து ஒன்றோட ஒன்றும் செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா குக் ஆகுது. அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மேகி மசாலா போட்டுடுங்க. மேகி மசாலா நல்லா குக் ஆகட்டும். எனக்கு ஒரு சூப்பியாக வேணுன்றதுனால நான் வந்து நிறைய தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மேகி எல்லாம் போட்டுடுங்க. நான் போட்டுட்டேன். மேகி நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே போதும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுது. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்தளவு குக் ஆனாலே போதும். பாதி குக் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு மேகி. உங்களுக்கு உப்பு டேஸ்ட்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா. இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுறேன். எனக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நல்ல சில்லி ஃப்ளேக்ஸ் நிறைய போடுறேன். வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பரும் நான் போட்டுடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இறக்கும் பொழுது இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான மேகி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். பாருங்கள், சூப்பரான மேகி ரெடி. இந்த மாதிரி எல்லாம் கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மூடி வைங்க. அப்போ தான் அந்த அப்சர்வ் ஆகும். பாருங்கள், சூப்பரான மேகி அந்த ஒரு ஹீட்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும்.